அப்பா எப்போவுமே கீழே உட்காந்தே பார்த்து பழக்கமாகி இன்றைக்கி தாங்க எல்லோரும் சேர் போட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இது சிரமம் இல்லாது யாரும் இன்றைக்கி தூங்க முடியாது. தூங்குனா சேரில் மல்லாக்க விழுந்துடணும். அதனால் இன்றைக்கி யாரும் தூங்க முடியாது, உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். கிளப்புறதுக்கு தானே வந்திருக்கேன். என்னையாப்பா கிளப்புறீங்க? சரிங்க. அப்புறம் மைக் செட்காரரே நல்லா இருக்கீங்களா? இன்னும் இத்தனை பேர் இருக்கீங்களே. பேசாம ரொம்ப நன்றி நன்றி. உள்ள எல்லா விஷயம் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பல்ப்பு வச்சிருக்கீங்களே, சோறு தொட்டு திங்கிறதுக்கா? அந்த வேலைக்கு போவான். வெளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரர் மாசானம் சுனில்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
இங்கு டான்சர் நடிக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த மணிமேகலை அவர்களுக்கு விழாக்குழுவின் சர்வம் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை போத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்க விழா கமிட்டியார்களுக்கும் ஆமாம் அண்ணன் நிறைய பேர் சொன்னார். ரொம்ப சிரமப்பட்டு இந்த விழாவை ரொம்ப சிரமப்பட்டு நடத்துகிறோம்னு. ஒரு விழா ஒரு கல்யாணம் பண்ணுறதும் சரி, ஒரு குழந்தை பார்க்குறதும் சரி, ஊரில் ஒரு திருவிழா நடத்துறதும் சரி, எல்லாமே ஒன்று. வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் திருவிழாவை நடத்திப்பாருன்னு சொல்லி காப்பாருக்கு 150 ரூபா சரக்கில் 10 லட்சம் ரூபா திருவிழாவை சோழியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் உங்களோட எப்பவும் நிலச்சிருக்கட்டும். அதனால இந்த மைக்கை மட்டும் மாற்றித்தானே. வேற மைக் இருக்கா சிங்கம்? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுலையுமே நின்று பேசிட்டு தானே போறேன். என் நிலைமை உனக்கு புரியல. வால்யூம் இல்லைன்னு நான் வருத்தப்படல சாமி. ஆமா நானே ஆக்கிய வந்து டப்புன்னு போட வேலையை படுறேன். அதனால சரி எது எப்படி இருந்தாலும் சரி நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்கணும். வந்தோமா பப்புனுக்கார சொன்ன மாதிரி நச்சு 4 ஓடு ஓட்டமா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை செய்யாதான்னு எதிர்பார்க்கணும். எப்பவுமே நான் ஆம்பளைய காக்க வைக்கிற பழக்கமே கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசு யாருக்கு வராதுடா என்னன்னு தெரியல, வர வர மனசு பொங்கிக்கிட்டே போகுது. பொங்க கூடாது, ரொம்ப பொங்க கூடாது. அடுத்த வருஷம்லாம் பஸ்ல லக்கேஜ் காசார்ஜ் போட்டுருவாங்க. எது எப்ப இருந்தாலும் சரி. ஒரு நேரத்துல இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இப்ப ஏன் இருக்குன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு.